புத்தி சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்ப சபை கூடி வருதலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எதை தருவாரா? நன்மையானதை தருவார். நன்மையை தருகிறவர் கர்த்தர். நன்மையை தருகிறவர் கர்த்தர். இந்த நன்மை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மையை தருகிறவர் கர்த்தர். நன்மை உண்டாகி வருகிற இடம் பரலோகத்திலிருந்து தான் என்ன வருது? நன்மை வருகிறது. பரலோகத்திலிருந்து தான் என்ன வருகிறது? நன்மை வருது. இந்த நன்மை இருக்கிறதான ஒரு நல்ல குடோன் போன்றதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம வேதத்துல வாசிக்கிற 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். நம்முடைய வீட்டின் நன்மையால் என்ன ஆகும்? திருப்தியாகும். அப்ப நன்மை இருக்கிற குடோன் எதுன்னா சபை. சபையில தான் கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? நன்மையை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு நன்மை வேண்டுமானால் ஆண்டவர் தான் நன்மையை தருவார். நன்மை வருகிற இடம் பரலோகம். நன்மை நம்ம வாழ்க்கையில இருக்கிற இடம், அது குடோன் போல வச்சிருக்கிற இடம் சபை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம வருவதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஒருவேளை திரள் கூட்டமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களா எங்கே இருக்கிறீர்கள் அங்கே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிடுறார். அப்ப நம்ம மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதோடு கூட யார்கிட்டையாவது ஒரு ஆழ்த்தியாவது இயேசு நல்லவர்னு சொல்லணும். யார்கிட்டயாவது ஒரு ஆழ்த்தியா இயேசு நல்லவர் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். 2024ஆவது ஆண்டுல இருந்த எத்தனையோ பேர் 2025ல இல்லை. இந்த 2025ல இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதியை பார்ப்போம்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது, நம்பிக்கையே கிடையாது. ஆனா ஆண்டவர் கிருபையாய் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்ப யார்கிட்டயாவது போய் இந்த இயேசு நல்லவர் சொல்லலாமா, சொல்ல முடியாதா? யார்கிட்டயாவது சொல்லணும். யார்கிட்டயாவது சொல்லி ஆண்டவராய் இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு இந்த வருடத்துல உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நம்முடைய நன்மைகளாலும் கிருபைகளாலும் உங்களை முடிசூட்டும்படி கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தி கேட்டீங்களா? இவ்வளவு நல்ல அழகா சந்தோஷமா இருந்துச்சு. 2 வருஷம் அவர் கூட இருந்தேன். பரலோகம் மாதிரி நல்ல செய்திகளை கேட்டு உருவாக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். நல்லவர். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் அவர்கள் மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். கர்த்தர் அவர்களையும் அருமையான தாயாரையும் கொண்டு வந்தார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ இந்த நேரத்தில் இதில் வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்தோத்திரம் அருமையான ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகப்பட்டு கொடுக்கின்றோம். அவர் வயசு என்ன தெரியுமா? 77. 3 வருஷம் ஆச்சுன்னா 80 வயசு. அவங்க கிராமமா சபையா போய் சாட்சி சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் 3 பேரும் ஸ்தோத்திரம் பாஸ்டராக இருக்காங்க. அவங்களும் தொழில் இறங்கி வந்திருக்காங்க. 2 நாளாக கூட தான் இருக்காங்க.
ஸ்தோத்திரம். அவருடைய கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாடலை பாடுகிறார், சரணத்தை பாடுகிறார். அல்லேலூயா. புத்தம்பது வருஷத்திலே புதியதோர் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே. புத்தம்பது வருஷத்திலே புதியதோர் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன், எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்திடும் தேவா, எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்திடும் தேவா. புத்தம்பது வருஷத்திலே புதியதோர் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஈசாக்கை ஆசீர்வதித்து பெருக செய்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்து பெருக செய்தவர், எங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும் தேவா, எங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும் தேவா. புத்தம்பது வருஷத்திலே புதியதோர் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே, இப்பொழுது எங்களுக்கு தாரும் இயேசுவே. பாட சொன்னால் பாடிட்டே தான் இருப்பேன். அது மாதிரி சரணம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். எங்கள் மற்ற நாளில் கூட அருமையான செய்தி, ஒரு ஆழமான சத்தியத்தை கேட்டோம். ஒரு எளிய நடையில் எளிய முறையில் அழகாக நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை சாட்சியை கலந்து செய்தி, அனுபவ செய்தி அவனுக்கு கேட்டிருந்ததுக்கு ராஜையை அவரை பற்றி அவர் சொல்லுவார். நான் வளர்ந்த விதங்கள் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாகவே இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை என் தேவன் கொடுத்தார். அதுக்காக கைகளை தட்டி கையப்படுத்துவோம். நாங்கள் பார்த்த கிடையாது, முதல் முறை சந்திகளை பார்க்குறேன். அந்த கர்த்தர் மகிமை உண்டாகிறது. நாளை கூட அவர் அற்புதமாக கர்த்தர் நம்மோடு முடியப்பட்டு அவர் வார்த்தை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்தார். ஒரு சிறப்பாக இருந்த செய்தி. அல்லேலூயா. தன்னை மறந்தோம், நேரங்களை காலங்களை மறந்து அந்த வார்த்தைக்குள்ளவே நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம். சத்திய வசனங்களை கேட்க நமக்குள்ள தேடிலே இனிமையானது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சோதரம். இது மாத்திரமல்ல, இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் அருமையான ரெவரன் ராஜ் மோகன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. தேவ மனிதர் அவர் சென்னை பட்டணத்தில் தாம்பரம் பகுதியில் இருக்கிற கேம்ப் ரோடு என்ற பகுதியில் அவர் வசிக்கிறார். மிக ஒரு நல்ல இனிமையான மனுஷர். அவர் எங்களுடைய ஊழியர்களில் அதிகமாக இருக்கிறார். இப்போ நாங்கள் கடந்து போகிற இப்போ சமீபத்தில் போன மாதம் நாங்கள் மன்னார்குடி, அப்புறம் கும்பகோணம், அடிக்கடி நாங்கள் பகுதியை ஊழி செய்து கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை நிறைய ஊழி செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களோட டீமில் இருக்கிறாங்க. ஐயாவோட டீம்லேயே இருப்பாங்க. இந்த நாளையும் கூட அவருக்கு ஒரு விசேஷமாக அவரை பற்றி ஐயா சில வார்த்தைகளை சொல்லும்படியாக சொல்லியிருந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால அவருடைய வயது தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவருடைய வேகமும் ஊழியத்துடைய தாகமும் பாரமும் மிக அதிகம். இந்தியா தேசம் முழுவதும், கிழக்கிந்திய நாடுகள் முழுவதும் அவருடைய கால்கள் பதிக்கப்பட்டு சூழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் சென்று கூட சூழ்ச்சி அறிவித்துக் கொண்டிருக்கிறாரு. 3 மகன்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்து 3 பேரையும் பாருங்க கர்த்தருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு அவங்க கர்த்தருடைய போதகர்களாக சபை நடத்தி கொண்டிருக்கார்கள். சிஎஸ்சி ரெவரண்டாக ஒருத்தர் இருக்கிறாரு.
இன்னொருத்தர் மதுரை சர்ச்சு ஐயராக இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஊழியம் சென்னை பட்டணத்தில், பாம்பே, பூனா, இப்படி அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார்கள். இவர்களும் இந்த வயதான காலத்தில் அம்மா வந்திருக்கிறாங்க, நகுமி அம்மா. இவங்க பாருங்க, இவங்க எல்லாம் வசதி கரெக்டாக கொடுத்துருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, வயசாயிடுச்சு, உட்கார முடியல, நடக்க முடியல, படக்க முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியன்னு சொன்னால் நாங்களும் வரோம், எங்கேயும் அழைத்து கொண்டு போங்க அப்படி உற்சாகமாக சொல்லி என் கூடவே வராங்க. நாங்கள் பரவாயில்ல, எங்களோட படத்துக்கு போய் எங்கன்னா தூங்குவோம், எங்கன்னா இது பண்ணுவோம். ஆனால் எங்கள் கூட தான் இருக்கிறாரு. இன்றைக்கு அவருக்கு விசேஷமாக ஒரு பட்டமளிப்பு விழா அவருக்கு இருக்காது. என் முனைவர் பட்டம் அவருக்கு வழங்க போகிறோம் சினாடு மூலமாக. அதாவது அருமையான என்னுடைய பிரதமர் பேராயர் SS ராஜ் ஜெபராஜ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய பெருமையால் அவர் வந்து என்ன சொல்லி தான் ஆகணும். எனக்கு அவர் எனக்கு எப்படி அறிவு, சென்னை பட்டணத்தில் அறிமுகம். சென்னையில் கர்த்தர் ஊழியம் செய்து கொண்ட தெய்வ மனிதர். நாங்கள் மிஸ்பா பாசஸ் ஃபெலோஷிப்னு சொல்லி கர்த்தருடைய கூலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் சில ஐக்கிய தலைவர்களாக என்னோட கூட சேர்ந்து சின்னாடு தலைவராக இருக்கிறாங்க. ஆர்டினேஷன் பண்ணுறோம். நிறைய ஊழியர்கள்லாம் வந்து கிராம ஊழி செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல போலீஸில் பிரச்சனை, ஊழியம் செய்வாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேஷனில் போனால் நீ எங்கே படித்த, உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கா, இப்படிலாம் கேட்டு நிறைய தொந்தரவுப்படுத்துவாங்க. அதான் நாங்கள் சின்னாடு மூலமாக நிறைய ஆர்டினேஷன் கொடுத்தோம். அதுபோல் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பிஷப் ஆர்டினேஷன் முதலோட எங்களுடைய ஐக்கியத்தில் மிஸ்பா பாஸ்டர் ஃபெலோஷிப் கொடுத்தோம். கையில் தட்ட மாட்டீங்களா? ஆனால் என்னை வந்து சாரி, அது அவர் வந்து நான் உயர்த்தி சொன்ன காரணம்னாக்கா, இவ்வளோ ஒரு தாழ்மையான தேவ ஒரு மனிதர், ஸ்தோத்திரம். அவரோட வேகமும் விவேகமும் சத்தியம், ஆழமான சத்தியமும் ஊழியத்துடைய வாஞ்சியும் தாகமும் அதிகமாக இருக்கிறது. எல்லா ஊழியக்காரர்களையும் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும், எல்லா ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எப்போ பார்த்தா அதே தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் எந்த நேரம் கேட்டாலும் அங்கே ஜாப் பண்ணிருக்கிறேன், இங்கே ஜாப் பண்ணிருக்கேன், நித்தி டிவியில் செய்தி கொடுத்துருக்குறேன், ஜாய் டிவி கொடுத்துருக்குறேன், இது ட்ரூ காட் இந்த சேனல், இப்படி எங்கே பார்த்தாலும் ஊழி செஞ்சுட்டே இருப்பார். அவரும் அவர் துணைவியார் 2 பேரை பார்த்தாக்கா சின்ன பிள்ளைங்களை போல, வாலிய பிள்ளைங்களை போல அவ்வளோ ஒரு ஊழியத்தை தாகும். என்ன, நான் பெரும்பாலும் நிறைய பேர் நான் சேர மாட்டேன், என் டைப் அது போல் நிறைய ஊழியரோட கூட இணைய மாட்டேன், சேர மாட்டேன். ஆனால் இவரோட மட்டும்தான் நான் சேரேன். நிறைய தெரிஞ்சு நிறைய பிஷப்புங்க நண்பர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு பல இடங்கள் சென்று கட்டுரை மிஷனரியாக ஊழியம் செய்து சபை ஊழியம் செய்து நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இவருடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் செய்கிற ஊழியங்கள். அது இல்லாமல் அவர் குறித்து சொல்ல போனால் என்கரேஜ், அதாவது நலிந்த ஊழியர்களெல்லாம் கொண்டு போய் டிவியில் பேச வைப்பார். அவங்க நல்லா பாடகெல்லாம் பாட வைப்பார், சாட்சி சொல்ல வைப்பார். அவங்க டிவி பக்கம் போயிருக்க மாட்டாங்க, வீட்டில் வந்து டிவி பார்ப்பாங்க. ஆனால் அழைத்து கொண்டு போயிட்டு அவங்க சேனலில் கொண்டு போய் பேச வச்சு, பாட வச்சு, செய்தி கொடுக்க வச்சு, இப்படிலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார், சும்மாவே இருக்க மாட்டார். இந்த விட பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் சென்னையில் அவங்க வீட்டில், அதாவது சீரியஸாக இருக்கிறாங்க. அது எப்போ இந்த நிமிஷம் தெரியாது. அதுதான் அவங்களுடைய துணைவியார் பிஷப் அம்மா வரல, அவங்க தான் பரிவு செஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கூட பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஊழியர்கள் வந்து சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காரு. தொடரெல்லாம் கட்டிச்சு பேச முடியல. ஆனாலும் கூட பாருங்க, அந்த வைராக்கி ஊழியர் அவருக்காக ரொம்ப ஜெபிக்கணும், எல்லாம் சேர்ந்த பண்ணணும், ஜெபிக்கணும். எதுக்கு பார்த்தோன்னா அவருடைய அருமையான அந்த தேவ ஊழியர்களுடைய ஐக்கியம், இன்னும் சினாடு வச்சுருக்கிறாங்க, வேர்ல்டு இந்த பிஷப் கவுன்சில் வச்சுருக்கிறாங்க. அது மூலமாக இன்றைக்கு அவருக்கு பார்த்தோன்னாக்கா இன்றைக்கு அருமையான ஐயா ராஜமோகன் ரமண ஐயா அவருக்கு டாக்டர் பட்டமும், நாளை தேவ செய்தி கொடுத்த அருமையான பேராயர் அவருக்கு இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா ஆர்சி பிஷப்பாக இன்றைக்கி ஆர்டினேஷன் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இது ஒரு சிறிய இடமா தான் இருந்தாலும் கூட இங்கே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் ஏசுதாங்க பிறந்ததேங்க சாதாரண இடத்துல வந்திருக்கிறார். நம்ம அப்படிதான் இருக்கணும். அது ஆண்டுக்கு இருக்கிறாரு. அதிக நேரத்தில் பேசலாம், பேசிகிட்டே இருப்பேன், சொல்கிறோம். அது ஐயா ஒரு 5 நிமிடங்கள், 5 நிமிஷம் வேண்டாமா? சரி, ஓகே, நானும் சொல்லிட்டேன் அதை பற்றிலாம். ஓகே, சரி. அப்போ நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, எனது தலைவன் இயேசுராஜன். பூமியில் தலைவெல்லாம் ஏற்றுக்கொண்டது ஐயா. அவன் பேர் ஸ்டீவன், ஸ்டீவன்.
அவங்ககிட்ட இருந்தால் தாழ்மையை கற்றுக்கொண்டேன், ஊழியத்தை கற்றுக்கொண்டேன். ஐயா அவர்கள் ரெவரண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு முனைவர் பட்டம், இப்பொழுது அபிஷேக பட்டம் கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து சான்றிதழ் வழங்குவார்கள். அதற்கு பின்பு நம்முடைய வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு ஜெபித்து நாங்கள் சான்றிதழ் கொடுக்க இருக்கிறோம். அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நான் தகுதி கிடையாது. ஆனால் எங்கள் ஊழியத்தில் 7 பேர் பிரதம பேராக இருக்கிறாங்க, 7 பேர் செனட் வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய சீனியர், எனக்கு முதல் பாஸ்டர் பட்டம் கொடுத்தவர் அவர் தான். அவரு பாஸ்டர் அவர்கள் உங்களுடைய தகப்பனார் ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு இல்லை கத்தரிடத்தில் போயிருக்கிறார். ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் இன்னும் பெரிய ஆட்கள் ஒரு 4 பேர் எனக்கு பாஸ்டர் பட்டம், முதல் பாஸ்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 12 பாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், 4 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், 3 பிஷப் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கள் ஐயாவுக்கு அந்த எல்லா சபைகளையும் அனைத்து செல்லக்கூடிய பவர் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த பிரதம பேராக இருக்கிற சான்றிதழை இந்த பிஷப் கவுன்சில் கொடுத்து கௌரவப்படுத்துகிறது. அதற்கு முன்பு அவர்கள் நம்முடைய ராஜ்மோகன் ஐயாவுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்தை கனத்துக்குரிய நேரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மூத்த போதகருக்கு இந்த நாளிலே முனைவர் பட்டம் வழங்கப்படுவது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவான். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறவர்களையெல்லாம் பெரிய கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலைமையில் அருமையான ஐயா இந்த 77 வயதிலும் அயராது கத்தர்காய் உழைக்கிறபடியினாலே இந்த சினாட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சில் ஒரு சார்பாக இந்த டாக்டர் ஆஃப் டிவினிட்டி டிடி என்கிற பட்டத்தை அவர்களுக்கு மனதார வழங்குவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று நாம் அவர்களுக்கு நேராய் கரங்களை நாம் நீட்டி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகம் இன்னும் மகிமையாய் அவர்களிடத்தில் விளங்கும்படியாக மகிமை மேல் மகிமை அடைய பண்ணுகிற கர்த்தர் தம்முடைய மகிமையை இன்னும் விளங்க பண்ணும்படியாய் அப்படியே நாம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான தாசரை உடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அருமையான ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் இந்த முனைவர் பட்டத்தை அவர்களுக்கு நாங்கள் வழங்கும் பொழுது தேவரே உம்முடைய கனம் அவர் மேல் உண்டாகும்படியாய் கர்த்தாவே நாங்கள் கனப்படுத்துகிறது அல்ல, உம்முடைய கனம் உண்டாகும்படியாய் உடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதன் மூலமாய் கர்த்தாவே அவருடைய ஊழியத்திலே அடுத்த லெவல் ஆசீர்வாதத்தை அடுத்த உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே அன்னையான ஐயாவை நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தயவுள்ள கரம் இருந்து நிறைய அபிஷேகத்தை மேன்மைப்படுத்தும்படியாய்
மேன்மையான கரம் கூட இருந்து உயர்த்தி அருளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். So God bless you, yeah. God bless you. So ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்முடைய பேராயர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சான்றிதழ் வழங்க நாம் ஒருமுகப்பட்டிருக்கிறோம். செல்வாப்புதல் பைபிள் பிஷப் கவுன்சிலிருந்து கோஆர்டினேட்டர் ரெவரண்ட் ஸ்தோத்திரம் பெஞ்சமின் ஐயா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் பெண்கள் அணியிலிருந்து பேராயர் ஸ்டெல்லா மேரியம் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பெற்றோர் கௌரவ தலைவர் ரெவரண்ட் டாக்டர் ஸ்தோத்திரம் பேராயர் டாக்டர் வேதராஜையா வந்திருக்கிறாங்க. அதுபோல் தேசிய துணைத் தலைவர் பேராயர் டாக்டர் பாண்டியன் ஐயா வந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய தேசிய கவர்மெண்ட் மூத்த தலைவர் பேட்ரிக் ஐயா வந்திருக்கிறாங்க. சுவிசேஷம் மிஷினரி இயக்கத்துக்கு அவங்க தலைவராக நம்ம நியமிச்சிருக்கிறோம். டாக்டர் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்தோத்திரம். அதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இவ்வளவு பேர் 9 பேர் வந்ததற்கு காரணம் எங்கள் ஐயாவுக்கு இந்த சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கிறேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் எங்கள் ஐயாவுக்கு அந்த பதவி இருந்தாக வேண்டும். அவர் வேறு வெளியே யூஸ் பண்ணாட்டாலும் எங்கள் சென்னாட்டுக்கு அவர் ஆர்ச்சி பிஷப்பாக பிரதம பேராயராக எங்களை விட மேலான நிலையிலே அவர்கள் செயல்படுவார்கள், ஜெபிப்பார்கள், தங்குவார்கள். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் 9 முறை ஆட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. உயிரோட வச்சிருக்கிறேன்னா நான் அவரை பார்க்கணுன்றதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவரை பார்க்கணும். அவர் எத்தனையோ ட்ரெஸ் போட்டு அவர் பார்த்துருக்கேன், அழகு பார்த்துருக்கேன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கடந்த ஆண்டில் நம்ம செநாட்டில் இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேறு பைபிள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஃபாதர் ஆஃப் வேறு பைபிள் பிஷப் ஒரு பட்டம் கொடுத்தோம். அகில உலக திருமலை பேராயர்களின் தந்தை ஒரு பட்டம் கொடுத்தோம், கௌரவ பதவி. இப்பொழுது அவர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்க நாம் கூடியிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சோத்திரம் பண்ணுங்க. நிறைய நிகழ்ச்சி இருக்கு, எல்லாம் செய்ய முடியல. ஆனால் அவருக்கு சான்றிதழ் கொடுத்து நாங்கள் கௌரவிப்பதற்கு முன்பு பேராயர் அம்மா இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்து அநேக குடும்பங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதம் அப்போ அற்புதம் பெருமை எல்லாரும் எழுதுறீங்களே ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல இரவழைக்காய் துதிக்கிறவர்தா இவரையுற கத்தாவை கிருமியாக பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வந்து உயிரோக்கி பார்க்க அப்போ நாமத்தை மகிமைப்படுத்த அப்போ கிருபை தயவுக்காய் துதிக்கிற ராஜா தேவனையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக அப்பா தேவத்தை அந்த கிருபைக்காய் துதிக்கிறையா. இந்த நாட்டில் உள்ள கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் அருமையான ஒளியோடைய இடத்துல ஆண்டவரையும் துதிக்கிறோம். பாப்பா உண்மையை ஆராதிக்க தேவத்தை அந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே
தேவனே வந்திருக்கிற உங்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ஐயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னீங்களப்பா. உண்மை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை இந்த ஆண்டிலே தேவாதி தேவன் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குறைவுகள்லாம் நிறைவாக மாற்றப்படணும் ஐயா. இந்த கடைசி நாட்களையும் கூட கர்த்தாவே ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மை பெற்று உமக்காக ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க திரும்பதற்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல கூட கர்த்தாவே பாடி துதி செய்ய தொடங்கின போது எரிகோ கோட்டை உடைந்தது போல ஆண்டவரே இந்த இடத்துல காணப்படுறதான கட்டுகள் கீழே அழிக்கப்படத்தக்கதாக தேவ வல்லமை பெற்ற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். எவ்விதத்துல உங்க நாம மகிமைப்படணும் ஐயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்மட்டை கடந்துவதற்கு எதுவான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமது வருகை மிகவும் சமீபம் ஆண்டவரே. நாங்களும் உமது வருகைக்கு ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்ப முடியாத ஜெபிக்கிறோம். தேசமா ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியர் கனமனமா இந்த வார்த்தையாக இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இன்னும் இந்த ஆண்டில பெரிதான காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கத்தக்கதாக உங்க நாமும் மகிமைக்கு எதுவாய் செயல்படுத்த தேவாவின் இன்னும் கிருபையின் பலத்தை தருமடியா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க திட்டத்தை செய்து முடிக்கும் பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தாங்கி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். வல்லமிட மகிமையான காரியங்களை உடைய வாழ்க்கை நடப்பித்து நாமத்தை மகிமைப்படுத்த பலனும் கிருபையை தந்துடுங்க. தாங்கி நடத்துங்க, தாழ்த்தி வெறுங்காக்குறோம். துதிகளை மகிமை நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பேராய் டாக்டர் வேதராஜ் ஐயா அவர்கள் ஸ்டீவன் ஐயாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தின் இந்த பூமியை படைத்தவரை, ஆரோன் மூலமாக அநேக விஷயங்களை ஆண்டவரை அபிஷேகித்தவரை, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகித்தவர், சாமுவேலை கொண்டு ராஜாக்களை அபிஷேகித்தவர், இந்த நாளிலும் அபிஷேக தைலத்தை பெற்றவரும் ஆண்டவரை ஊழியத்தின் பாதையில் இருக்கிறோம். ஊழியக்காரரும் பிஷப்புக்காக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டமானது அவருக்கு அநேக இடங்களுக்கு செல்ல பிரயோஜனம் உள்ளதால் அநேகருக்கு இது முன்மாதிரியார் அவரது வாழ்க்கையை ஜனங்கள் கேட்டு ஆண்டவரை அதன்படி நடக்கிறபடித்தார். இந்த வழியிலும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஐயாவை ஆசீர்வதித்து அபிஷேகிக்கிறேன். தொடர்ந்து கிருபைந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதா. அதாவது எங்கள் செனாடில் அலட்னா சில மூத்த செனாட் வைத்திருக்கிறவர்கள் இந்த பதவிக்கு ராஜக்கிரீடம் வைப்பார்கள். ஐயாவுக்கு பிரதம பேராயர் பட்டம் கொடுப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த கிரீடத்தை, பிஷப் கிரீடத்தை, பேராயர் பிரதம பேராயர் கிரீடத்தை இந்த சோதரம் அவர்களுக்கு அணிவிக்கும்படியாக நாங்கள் ஒருமுறைப்படுகிறோம். அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் சான்றிதழை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எங்களுடைய செனானுடைய தேசிய துணைத் தலைவர் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் ஜபத்தை செய்து இந்த கிரீடத்தை அணிவார்கள், அவர்களுக்கு அணிவிப்பார்கள். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே கிருபையாக ஐயாவுக்கு ஆண்டவரே பிரதமர் ஆண்டவரே பேராயர் பட்டத்தை கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே மீது அபிஷேகம் வல்லமை மகிமை ஆண்டவரை இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து இதை ஆண்டவர்களுக்கு அணிவிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தோத்திரம். சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது. சென்னைக்கு போன உடனே ஸ்தோத்திரம் ஒரு தெருவில் கோணி விரிச்சு ஒரு மரத்தடியில் படுத்து கிடந்தேன். எனக்கு யாருமே தெரியாதுப்பா, இருந்தால் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். கர்த்தர் என்ன கொஞ்சம் ஆசீர்வதிச்சாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது எனக்கு அங்கே சில பொறுப்புகள், ஊழியங்கள், அதுக்கு தலைவனாக மாறினேன். அதற்கு பின்பு சோத்திரம் ஒரு குழுவினர் எனக்கு பிஷப் பட்டு கொடுத்தாங்க. பிஷப் பட்டு கொடுக்கும்போது இவரை அறிமுகப்படுத்தினாங்க. பேராய டாக்டர், பிரதம பேராய டாக்டர் பேட்ரிக் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அவர் என்னை பார்த்த உடனே இந்த சர்டிஃபிகேட், ஐயா கொடுத்த சர்டிஃபிகேட் 3 சர்டிஃபிகேட் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே அவர் எதுவுமே சொல்லலை, ஊழியத்தையே விசாரிக்கலை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அவர் கையெழுத்து போட்டு சாட்சி எழுதி எனக்கு ஃபஸ்ட்டு பிஷப் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. என்னோடு கூட 16 பேர் பிஷப் பட்டம் வாங்கினாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு காரணம் கொடுத்தான், அவருடைய சபையை கொடுத்தார். அவருடைய ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களை அதற்கு பாடுபட செய்தார். இவருடைய ஊழியக்காரர்கள் 120 பேர் அன்றைக்கு கூடினார்கள். சபை பிடிக்கல, நிரம்பி வழிந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை கர்த்தர் சென்னையில் தந்தார். இவர் எனக்கு அறிமுகமானதிலிருந்து இவங்க செனாடில் கொடுத்த பட்டத்தை பார்த்து, நாங்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து மீண்டும் 2 செனாடிலிருந்து எங்களுக்கு இந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எங்கள் தலைவருக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு நான் பிரயாசப்பட்டு அந்த செனாட் தலைவர்கள் வச்சு அவங்க கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் காரணமாக சந்திக்க முடியல. இன்றைக்கு அவர்களுக்கு இந்த சான்றிதழை கொடுத்து நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை முதலாவதாக ஸ்தோத்திராய ஜெபம். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். ஒரு 27 வயது உள்ள ஒரு தகப்பனார் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது மிகுந்த நன்மை கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் 3 பேருமே ரெவரண்ட் பெரிய சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பட்டமளிப்பு விழாவிலே உங்களுடைய ஊழியக்காரர் ஸ்டீபன் ஐயா அவருக்காக நன்றியோடு சொல்லிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கிக்கிற அந்த பணியில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய், அநேக மக்களை ரட்சிப்புக்குள்ளாக, அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற அடியானுக்கு இந்த வேலையிலே நீ கொடுத்த ஒரு பெரிய உயர்வான பட்டத்திற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கருத்துக்குள்ளாக அடியானை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் வெய்யாய் போடுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக இன்னும் 1000 ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் பண்ணுகிற ஒரு பிரதம ஒரு பேராயராக அவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நீர் 2 மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வழிகளும் நம்முடைய இயேசுபாவுடைய ரத்தம் என்னிடம் ஜெயம் என்பதை கூட நாங்கள் விசுவாசித்து இயேசுராஜாவின் என்ன நாமத்திலேயே நன்றியோட நாங்கள் ஸ்தோத்திரித்து தாழ்மையோட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அவர்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பின்பு அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அவர்கள் நேராக கரங்களை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரே ஒரு வசனம், நாங்கள் 7 வசனம் வாசிப்போம், ஆனால் டைம் இல்லை. அவர் எல்லா ஊழியத்துக்கும் தகுதியானவர். ஸ்தோத்திரம். இந்தியாவில் நிறைய மாநிலங்களில், நிறைய மாவட்டங்களில் அவரோடு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். கிராம ஊழியங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட கிராமங்களில் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். அவருக்கு நிறைய சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் பரிபூர்ண தகுதியுடையவர். 3 ஸ்தாபனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் அவர் தான் பொறுப்பு. இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி எரேமியா
தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவராக தேவன் அருமையான ஐயா அவர்களை தெரிந்து கொண்டார். எங்கிருந்து தாயின் வயிற்றில் இருக்கும் போது, வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். கர்ப்பத்தில் இருக்கும் போது வெளிப்படும் முன்னே அவரை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவரை எதுக்காக அபிஷேகம் பண்ணினார், எதுக்காக தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரகங்களிலும் கட்டப்பட்டு கிடக்கிற அத்தனை மக்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து ரட்சிப்பு எடுக்கும்படியாக அவர் தேவாதி தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் தான் அருமையான நம்முடைய பேராயர் ஆர்ச்சி பிஷப் எஸ்.எஸ். ராஜை அவர்கள். அவர் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்று சபை ஐக்கியத்திலிருந்து ஊழியர்களை செய்து இன்றைக்கு அவர் கர்த்தர் இவரை உயர்த்திருக்கிறார். அவர் போட்ட விதை, அந்த வசனம் என்ற விதை, அது இவருக்குள்ள விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. அது 1, 30, 60 மிகுதியாக 100 பலன் தந்து இன்றைக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த சினாடு வழியாக, இந்த சினாடு வழியாக இன்றைக்கு அவருக்கு சிறப்பான ஒரு ஆர்டினேஷனை, அதாவது பிரதம பேராயராக தேவன் அவரை நிறுவனப்படுத்த போகிறார். தி சினாட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பை பிஷப் கவுன்சில், காட் மினிஸ்டர்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் மீட்டிங். நாளைக்கு கூட இந்த சினாட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில், இந்த அருமையான ஒரு சினாடு மூலமாக அவருக்கு இன்றைக்கு ஆர்ச்சி பிஷப் டாக்டர் எஸ்.எஸ். ஜெபராஜ் அவர்கள் இன்றைக்கு அருமையான ஐயா அவர்களை டாக்டர் ஏ. ஸ்டீபன் அவர்களுக்கு ஆர்ச்சி பிஷப்பாக இன்றைக்கு இந்த ஆர்டினேஷனை கொடுத்து சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உற்சாகமாய் தட்டி நேரத்தில் ஐயா நம்முடைய டாக்டர் ஏ. ஸ்டீபன் அவர்களுக்கு ஐபிஎம் சபையின் சேர்மனாக, பவுண்டராக, துணை பவுண்டராக இருந்து அநேக ஸ்தாபனங்களை உருவாக்கிய டிவிஎம் தமிழ்நாடு கிராம சுவிசேஷ ஊழியர் ஐக்கியத்தை உண்டாக்கி அநேக போதகர்களை முழு இந்தியாவில் பயன்படுத்தின அவர்களுக்கு இன்றைய நாளில் The World Bible Bishop Council அவர்களுக்கு பிரதம பேராயராக இன்றைக்கு அபிஷேகம் பட்டமளித்து அவர்களை கனப்படுத்த விரும்பி இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜாமனும் கத்தரை துதிப்போம், கத்தரை துதிப்போம். சங்கரகதுல பரவதியா, சங்கரகதுல பகதுல இன்னும் சுகம் தருவீராக, இன்னும் பலன் தருவீராக, இன்னும் உங்களுடைய அபிஷேகம் தருவீராக. பரிபூரண நன்மை இன்னும் வரட்டும். கருமை மரங்கள் பல ஆயிரம் மடங்கு கிரியை செய்யட்டும். லட்சம் கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களை நீர் இந்த நாள் வரைக்கும் நடத்தினது அற்புதம். அதற்காக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். The Synod of World Bible Bishop Council, God's Minister Prayer Fellowship Meeting, ஊழியர் கூடுகை, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ச் பிஷப் கான்சிக்ரேஷன்ல அவர்களுக்கு இந்த நேரத்தில் பிரதம பேராயர் என்ற பட்டத்தை வழங்குகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களை கனப்படுத்தி
உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை உலகம் முழுவதும் எல்லா ஜாதிகள் மேலும் எல்லா மக்கள் மேலும் இன்னும் ஆளுகையை ஏற்படுத்தி அவர்கள் சிறப்பாய் செய்யும்படிக்கு இந்த நாட்களில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிரதம பேராயராக ஆர்ச்சி பிஷப்பாக நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தொடர்ந்து ஆசீர்வதியும். முடித்து சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு மகிமை. எல்லாரும் கரங்களை கேட்டு எல்லாரும் கரங்களை தட்டி இன்று முதல் இந்தியாவின் வெளிநாடுகளிலும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆட்சி பிரதமராக இந்த சிறப்பு பட்டத்தை வழங்கி இந்த செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் கனப்படுத்துகிறது, கௌரவப்படுத்துகிறது, வாழ்த்துகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். எல்லா கரங்களுக்கும் முடிக்க வேண்டும். அதற்கு முன்பு தாவிதைய சபையின் தலைவர், இந்த சபையின் பாஸ்டர் தாவிதைய சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். 2 பேரும் அவங்க பாஸ்டர் போவாங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். அப்படி பாஸ்டர் முன்னாடி வாங்க. உங்களுக்கு படிக்க முடியாதுல்ல, உங்களுக்கு படிக்க முடியாதுல்ல. சரி ஆசீர்வதிக்கிறோம். இந்த தயவுள்ள கரம் மட்டும் கூட இருந்ததற்காக துதிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ணி உயர்த்தியபடியாக சொல்லிக்கிறோம். இந்த 2025 ஆண்டிலே கர்த்தாவே மேன்மையான ஆசீர்வாதங்களை அப்பா புதிய வாசல்களை திறந்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். தேவைகளெல்லாம் சந்தியும் உயர்த்தியர்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபை நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.